அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து மரவள்ளி கிழங்குல எப்படி வந்து புட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல வந்து மேலே இருக்க தோல்லாம் வந்து சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து துருவி வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வந்து நல்லா வந்து துருவி வந்து எடுத்துக்கோங்க. துருனாதான் நம்மளுக்கு வந்து நல்லா வெந்து வரும். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இருக்கும். இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மரவள்ளி கிழங்கையும் வந்து நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா வந்து துருவி எடுத்துருக்கோம். இதே மாதிரி துருவி எடுத்தால் தான் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வந்து வெந்து வரும். இப்போ எல்லா மரவள்ளி கிழங்கும் வந்து துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து மரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து 2 கப் அளவு தண்ணி வந்து விட்டுருங்க. நல்லா சூடாகட்டும். இட்லி தட்டில் வந்து வெள்ளை துணியை வந்து போட்டு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு எல்லாமே வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ துணியை வந்து இது மேலே வந்து இட்லி பாத்திரத்தோட மூடியை வந்து மூடிடுங்க. இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். இந்த மரவள்ளி கிழங்கு புட்டுக்கு வந்து ஒரு சின்ன தேங்காய் வந்து எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் வந்து நல்லா தேங்காய் பத்தையை வந்து எடுத்துக்கலாம். இந்த முழு தேங்காயை வந்து நான் உடைச்சி தேங்காய் பத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் துருவல் வந்து ரெடி. இப்போ நம்மளுடைய கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி வந்து திறந்துடுங்க. இப்போ நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 நிமிஷமே வந்து போதும். ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மரவள்ளி கிழங்கு புட்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து இதோட வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுடைய இனிப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற கிழங்கோட அளவு பொறுத்து வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து இதோட வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஃப்ளேவருக்கு வந்து கீ வந்து இதோட வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த ஹீட்லேயே வந்து இந்த சர்க்கரையும் இந்த கீயும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த கீயும் தேங்காய் துருவலையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். கீ வந்து ஒரு நல்ல ஃப்ளேவராக வந்து இருக்கும். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.